Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் தான். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். செய்யறது ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், தேன் கூடு போல் அதோட உள்பகுதி எப்படி இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து 2 முறை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 to 6 hours நீங்கள் ஊற வச்சா நல்லா ஊறி வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்துடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வடித்த சாதம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். தேங்காவே ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பவுடராக இருந்ததுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா நம்ம நைஸாக அரைக்கணும். அதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுவே இதுக்கு கரெக்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்த இதுக்காக 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் பச்சரிசிக்கு 1 கப் வெல்லம் கரெக்டான ஸ்வீட்னஸாக இருக்கும். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வச்சு சூடாக வடிகட்டிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு. நான் ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருக்கேன். அதனால் அப்படி நல்லா சூடான பதத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். கொதிக்க வச்ச உடனே நான் வடிகட்டி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 2 பிஞ்ச் அளவுக்கு இருக்கும். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அது கூட நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி செய்யும்போது அந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வேண்டான்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக கலர் மாறி இருக்குது. இதை அப்படியே நாம் கலந்து வச்சுருக்க மாவோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் இது போல் இல்லை ப்ரௌனாக கிறிஸ்பியாக நீங்கள் வறுத்து ஆட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்யறதுக்காக ஆர்டினரி தவா தான் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் வேண்டாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். சின்ன குழிக்கரண்டியில் 2 குழிக்கரண்டி மாவு அப்படி நம்ம ஊற்றிக்கலாம். தோசை மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அப்படி நீங்கள் ஊற்றி விட்டாலுமே அது தேவையான அளவுக்கு அதுவே ஸ்ப்ரெட் ஆகி சின்ன சைஸ் நமக்கு அப்பங்களாக கிடைக்கும். இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு வேக விட்டாலுமே நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள். இதை அப்படி நம்ம திருப்பி போட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கலரே பார்க்கும்போதே அட்ராக்ஷனாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நான்ஸ்டிக் பேன் குட்டியாக இருக்கோ இல்லை ஆப்பக்கடாய் இருந்தாலோ இல்லை ஒட்டாமல் கடாய் இருந்தாலோ நீங்கள் அதில் கூட இது போல் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தோசைக்கல் செஞ்சு எடுத்துட்டேன். பாருங்கள் உள்ள டெக்ஸ்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், தேன் கூடு போல் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்து வாயில் வைக்கும்போது கரைகிற அளவுக்கு அந்த அளவுக்கு சாஃப்டான டேஸ்டியான கலத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். மாவோட பதம் நான் சொல்லியிருக்க தண்ணி அளவு மட்டும் ஆட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அப்படி ரொம்ப திக்காக இருக்காமல் நீங்கள் ஃபீல் பண்ணினா ஜஸ்ட் 1/4 கப்புக்கும் குறைவாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பாருங்கள். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்காது. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.